ஹாய்ங்கோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் தான் உங்கள் திருப்பூர் சுதா. எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா, நானும் இந்த 4 நாளாக வந்துட்டு இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அண்ணன் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்குதுங்க. இதை பற்றியே தான் எல்லாருமே பேசி 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 வீடியோ போட்டுருக்குறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. யாரை எங்கள் அண்ணனை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. இதை வந்து இந்த ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப. சரிங்களா? அவர் நிஜமாலுமே அவர் வருத்தப்படுறத பார்த்துட்டு அவ்வளோ சங்கடமாக இருக்குதுங்க. ஆனால் அத்தனை வருத்தப்பட தேவையே கிடையாதுங்க அவர். சரிங்களா? அதாவது வந்துட்டு ஒரு ஒரு படி எடுத்து வைக்கிறேன்னா, இப்போது இறந்தவங்க 41 பேர் இறந்துட்டாங்க, கட்சி மீட்டிங்க்கு வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு வருந்தி பரப்பி விட்டு பேரை கெடுக்கிறக்கோ என்னமோ பண்ணுறாங்க. சரிங்களா? பண்ணிட்டாங்க. ஆனால் அதை நினச்சி கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணா உங்களுக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களை வந்து முடக்கி போட நினச்சி அவங்க பண்ணாங்களோ என்னமோ, அது அவங்க அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையாலுமே இறந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களை பார்க்குறக்காகவும் உங்களை கண்டிப்பாக உங்கள் மேலே அந்த மதிப்பு மரியாதையும் இருந்ததுனால மட்டுமே தான் அந்த இடத்துக்கு தேடி வந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்ட நெரிசலில் அவங்க உயிரை இழந்திருக்கிறாங்க 41 பேர். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் வருத்தப்படுறதை விட நீங்கள் தைரியமாக இருக்கணுங்கன்னா, உண்மையாலுமே ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 41 பேரோட ஆசை உங்களை வந்து முதலமைச்சராக பார்க்கணும், மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட மனசுலையும் நினச்சிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்கள வந்து நீங்கள் அஸ்திவாரமாக நினச்சிக்கோங்க. சரிங்களா? உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு நீங்கள் மக்கள் சந்திப்பெல்லாம் அண்ணா உங்களுக்கு தேவையே கிடையாதுண்ணா. உண்மையாக நான் சொல்கிறேங்கண்ணா, ஒவ்வொருத்தர் மனசில் நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து படுத்துக்கிட்டு நீங்கள் கையை காட்டுங்க, உங்களுக்கு அப்படியே ஓட்டு போட மக்கள் படையாக திரண்டு வருவேண்ணா நாங்கள். சரிங்களா? நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணா. சரிங்களா? நீங்கள் வந்து எல்லார் குடும்பத்துலேயும் ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் உண்மையாலுமே இன்னும் ஒரு படி மேலே நீங்கள் வாங்கண்ணா. இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணண்ணா. இது இப்போ மட்டுமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு? இல்லைண்ணா, உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் அமைதியாக இருந்து சால்வ் பண்ணி வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இதிலிருந்தும் நீங்கள் வரணும். இதுதான் என்னோடய விருப்பம். சரிங்களா? பாய்ண்ணா.